நான் உங்கள் சரவணன். MBBS உடைய ஒவ்வொரு கல்லூரிகளா, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற கல்லூரிகளா பார்க்க போறோம். ஸோ அந்த சீரியஸ்ல இன்னைக்கு பார்க்க போற மிக மிக முக்கியமான கல்லூரி கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர்ல இருக்கிற செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ். சரிங்களா? நிறைய மாணவர்கள் அதிகமாக விரும்பி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா, நம்ம ஏன் அங்கே படிச்சிடக்கூடாதா, நம்ம ஏன் அதில் வந்து வாய்ப்பு கிடைச்சிராதா அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா கல்லூரியுடைய குவாலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கர்நாடகாவில் ரொம்ப லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மற்ற மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள்ட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு கல்லூரி. ஸோ எல்லாரும் பி ரெடி, ஃபுல் வீடியோஸை பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃபுல் வீடியோ முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேட்டா கிடைக்கும், பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமான்றது கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த கல்லூரியை பற்றிய தகவல்கள், சீட் மேட்ரிக்ஸு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இந்த மூணையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் இந்த கட் ஆஃப் 2023 எப்படி இருந்துச்சு அதை பற்றியும் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸோ செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அண்டர் கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி. சரிங்களா? அவங்க கர்நாடகா இப்போ தமிழ்நாடுக்கு எப்படி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோ அது மாதிரி கர்நாடகாவுக்கு கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி KEன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த கவுன்சிலிங்கோடைய ப்ரொசீஜர், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. சார் இன்னைக்கு நான் இந்த வீடியோ பார்க்குறேன், பட் நீங்கள் ஏற்கனவே கர்நாடகாவில் KEL அஃபீஷியலாக ஓப்பன் பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். பண்ணியிருந்தால் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ரைட். ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், இது ஒரு KE அத்தாரிட்டிலாம் நம்ம சொல்லிட்டோம். மெயினாக இங்கே வந்து பாண்ட் இருக்குங்க, 2 வருஷம். நீங்கள் கோர்ஸ் முடித்த பிறகு அங்கே அவங்க ரெஜிஸ்டர்டு ஹாஸ்பிட்டல், செயின்ட் ஜான்ஸுக்கு ரெஜிஸ்டர்டு ஹாஸ்பிட்டல் நிறைய வில்லேஜில் கிராமத்தில் கொடுப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் 2 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் போய் வேலை செய்யணும். அது செய்யலை அப்படின்னா 25 லட்ச ரூபா வரைக்கும் நீங்களை பெனால்ட்டி பண்ணி தான் வெளியில் ரிலீவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அஸ் பர் த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் ஒரு 50% இருக்கணும், நீட்டில் எலிஜிபிளாக, இதெல்லாம் ஜென்ரலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக பார்த்துலாம். இந்த பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன். ஸோ மெயின் வந்து இதில் நமக்கு என்னென்ன பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செயின்ட் ஜான்ஸில் சீட் வேணும் அப்படின்னா NRI மாணவர்களுக்கு இடமே கிடையாதுங்க. 7ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில், அதாவது இந்தியாவுக்குள்ள எந்த மாநிலத்தில் வேணால் படிச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷனை ஒருவேளை லைபிள் பண்ணி போயிருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிடலாம் பாயிண்ட் சொல்கிறாங்க. பரவாயில்ல. மெயின் அடுத்து என்னன்னா சீட் மேட்ரிக்ஸ். மொத்தம் வந்து 150 இடங்கள் இருக்குது. செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜில் மொத்தம் 150 இடங்கள் இருக்குது. இந்த 150 இடங்களில் கேட்டகரி 9 வரைக்கும் பிரிச்சிருக்கிறாங்க. கேட்டகரி 1, 2, 3, 4, 5 அப் டு 9 கேட்டகரிஸை செக்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் தான் நாம் எங்கே போக முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆல் இண்டியா ஜென்ரல் ஓப்பன் மெரிட். 10 மாணவர்கள், தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, எந்த மாநிலத்திலிருந்து எந்த மாணவனாக இருந்தாலும் கண்டிப்பாக செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷன் போட்டு அவங்க அதை எடுக்கணும். ஸோ ஹெவி காம்படிஷன் இருக்கிற ஒரு கேட்டகரி. சரிங்களா? ஸோ அதுக்கு மட்டும் தான் நாம் எலிஜிபிள், அதை மறந்துடாதீங்க. 2வது வந்து ஸ்டாஃப் கோட்டா. இது வந்து கர்நாடகாவில் இருக்கிறவங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டாஃப் கோட்டா 2வது கேட்டகரி. அந்த காலேஜ்லேயே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட குழந்தைகள் ஒருவேளை MBBS படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த 10 இடங்களை மட்டும்தான் அவங்களால கிளைம் பண்ண முடியும். அவங்க கர்நாடகாவில் இருக்கணும். சரி. 3rd கேட்டகரி ஸோ ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸ் நன்ஸ். ஸோ இதில் வந்து 25 இடங்கள் கொடுக்குறாங்க. ஸோ கேட்டகரி நம்பர் 4 ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் ட்ரைபல்ஸ், 10 இடங்கள் கொடுக்குறாங்க. 5வது கேட்டகரி வந்து ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆர்ஜின் 10 இடங்கள் கொடுக்குறாங்க. 6வது இடம் நேஷனல் நேட்டிவ் லோக்கல் நார்த் இந்தியன், அதாவது நார்த் இந்தியன்ல இருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அதுக்கு 10 இடங்கள் கொடுக்குறாங்க. அவங்களாம் 250 மார்க் 100 மார்க் எடுத்தவங்களாம் நார்த் இந்தியன்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பேர் போட்டிகள் இல்லை. சரிங்களா? நாம 550 மார்க் எடுத்திருப்போம், அது கிடைக்காது. நார்த் இந்தியாவில் ஒரு ரோமன் கேத்தலிக்கா இருக்கிற மாணவனுக்கு அது வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இங்க இருக்கிற காம்படிஷன்னால. சரிங்களா? ஏன்னா அதை தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதே போல ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் ஆஃப் கர்நாடகா ஸ்டேட்லேயே இருக்க ரோமன் கேத்தலிக் மாணவர்களுக்கான 10 இடங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த போல ஆல் இந்தியா ஓப்பன் மெரிட்ல ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ், இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் இந்த கேட்டகரியில் எல்லா மாணவர்களும் வரலாம். அதாவது ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற மாணவர்கள் யார் வேணாலும் வரலாம். மொத்தம் 55 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. 9வது கேட்டகரி கர்நாடகா ஸ்டேட் ஓப்பன் மெரிட். ஸோ கர்நாடகா ஸ்டேட்ல மட்டுமே டொமிசிலா இருக்கிற மாணவர்கள், நாட் பிலாங்ஸ் டு கிறிஸ்டியன்ஸ், நான் பிலாங்ஸ் டு ரோமன் கேத்தலிக், இது மாதிரிலாம் இல்லாத ஓப்பன் மெரிட்ல ஒரு 10 இடங்கள் வரலாம். மொத்தம் 150 இடங்கள்
வந்து மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி வரலாம் அப்படின்ற இந்த சீட் மேட்ரிக்ஸ் கேட்டகரியை வந்து சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதே போல் அந்த கொடுத்துருக்க கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியில் ஒன்னா என்ன நைன்னா என்ன, அந்த கேட்டகரிஸ் எல்லாத்தையும் டெஃபினிஷன்ஸ் பார்த்துடலாம். கேட்டகரி நம்பர் 1 என்னது, ஆல் இண்டியா ஓப்பன் மெரிட் இன்க்ளூட் ஆல் இந்தியன் நேஷனல் irrespective of gender, religion, caste, community, region or any such affiliations. எந்த கட்டாயமும் கிடையாது, யாரு வேணாலும் வரலாம். சரிங்களா? இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டாஃப் கோட்டா includes children of currently employed permanent staff of St. John's National Academy of Health Sciences who have served the institution for 10 continuous years or more. 10 வருடத்துக்கு மேலே ஒர்க் பண்ண எந்த ஒரு கர்நாடகா ஸ்டேட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸ் இதில் இன்க்ளூட் ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸ் who are member of religious congregations in India recognized by the Roman Catholic Church. ஸோ அந்த கேட்டகரியில் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ரோமன், அதாவது வந்து கேட்டகரி நம்பர் 3. ஸோ கேட்டகரி நம்பர் 4 ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் ட்ரைபல்ஸ் includes Roman Catholic Christian who are member of recognized tribals communities. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸும் நம்ம பிடிஎஃப் கொடுத்துருக்குறேன், அதை அப்படியே ஒன்று ஒன்றா படிச்சுட்டே வாங்க. நமக்கு எங்கே மெயினாக இருக்குன்னா கேட்டகரி நம்பர் 1. ஸோ பி அவர் ஈவன் ரோமன் கேத்தலிக்கில் கிட்டத்தட்ட ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் ஆல் இண்டியா ஓப்பன் மெரிட் கேட்டகரி நம்பர் 8 இருக்கு இல்லைங்களா, அந்த கேட்டகரி நம்பர் 8க்கு எல்லா மாணவர்களும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மாணவர்கள் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இதில் ரோமன் கேத்தலிக்காக இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக அதற்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு சில இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கேட்டகரிஸோட டெஃபினிஷன். சரிங்களா? ரைட். ஸோ இந்த கவுன்சிலிங் எப்படி நடத்துவாங்கன்னா, கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டியில் அஃபிஷியலாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சோடனே அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஓஆர் அப்ளைடு இன் சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. நாங்கள் கரெக்டாக பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறமேலே அவங்க ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்வைட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியில், இப்போ நம்ம வந்து டார்கெட் பண்ணுறது கேட்டகரி நம்பர் 1, கேட்டகரி நம்பர் 8. கேட்டகரி நம்பர் 1னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒருவேளை உங்களை இன்வைட் பண்ணாங்க, நீங்கள் இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்து நேராக கர்நாடகா போயிடணும். அவங்க கேஏ ஆஃபீஸ் இருக்கும், அதில் உட்காந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த சீட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் முடிச்சாதான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடணும், பட் வெரிஃபிகேஷன் நீடு. கேட்டகரி நம்பர் 8 ரோமன் கேத்தலிக் ஆல் இண்டியா ஓப்பன் மெரிட்ல எல்லா மாணவர்களும் எல்லா மாநில மாணவர்களும் வருவாங்க, போட்டியும் போடுவாங்க. அதில் ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் ரோமன் கேத்தலிக் மாணவராக இருக்கிறீங்க, உங்களோட மார்க் ஒரு 450 மார்க் 500 மார்க் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறீங்க, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு அதில் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. இது அடுத்து இந்த பிடிஎஃப்லேயே டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்டகரி நம்பர் 1ல் வர மாணவர்கள் யாராக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஃபார்மெட் 1A நீங்கள் கையெழுத்து வாங்கி வச்சுருக்கணும். அதே போல் கேட்டகரி நம்பர் 8, ஸோ 8 நம்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட் நம்பர் 7 டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கணும். அது இல்லாமல் அடுத்து வந்து உங்களுடைய டெம்ப்ளேட் ஃபார் பாண்டு வந்து அது பேஜ் பார்த்தீங்கன்னா 7th பேஜில் இருக்கும். அந்த பாண்டு ஃபார்மேட்டை பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு அதை டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை நீங்கள் கையெழுத்து போகணும். அதெல்லாம் கையெழுத்து போட்டணும். என்னன்னா, நான் படித்து முடிச்ச பிறகு 2 வருஷம் நீங்கள் சொல்கிற காலேஜில் போயிட்டு இல்லை சொல்கிற ஹாஸ்பிட்டலில் உட்காந்து வேலை பார்க்க போகிறேன், இல்லைனா நான் 25 லட்ச ரூபா பெனால்ட்டி கட்ட ரெடியாக இருக்குன்னா அந்த அண்டர்டேக்கிங் ஃபார்ம் கொடுத்துடணும். சரிங்களா? அது என்ன பத்திரத்தில் கொடுக்குறாங்களோ அது கொடுத்துடணும். சரிங்களா? அதுக்கப்புறமேல் வந்து டெம்ப்ளேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம டெம்ப்ளேட் கொடுத்ததில் வந்து 7வது டெம்ப்ளேட் வந்தீங்கன்னா கேட்டகரி 8 எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் ஆல் இண்டியா ஓப்பன் மெரிட் அந்த ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. செட் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நேம் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. கரெக்டாக மேனுவலாக டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை கையெழுத்து வாங்க வேண்டிய இடத்துல கையெழுத்து போடும். அப்ளிகண்ட் பிஷப்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் வந்து நீங்கள் மெம்பராக இருக்கிறீங்களோ, உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கிறாங்களோ அந்த பிஷப்ட போய் கையெழுத்து வாங்கி டேட்டோட நீங்கள் கையெழுத்து வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது மறந்துடாதீங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து வி கோ ஃபார் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சார் எவ்வளோ ஃபீஸ் சார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட காலேஜோடைய டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் 6,75,000 இன்க்ளூடிங் அட்மிஷன் ஃபீஸ், டெபாசிட் இதெல்லாம் சேர்த்து முதல்ல வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 8,10,535. ஏன் சார் இதை நம்ம எல்லாரும் டார்கெட் பண்ணுறோம் கேட்டிங்களே, இந்த ஒரே காரணம் தான். தமிழ்நாட்டில் நீங்கள் ரோமன் கேத்தலிக்கில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு கிறிஸ்டின்ஸில் இருக்கிறீங்க, இங்கே கிடைக்கலன்னா அடுத்து என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் கோட்டாக்கு பதிலாக மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஸோ அப்போது 500 மார்க் 520 மார்க் இருந்தால் தான் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கும். இங்கே இருக்கிற சூழ்நிலை அதுதான். 520 மார்க் கீழே இருக்குன்னா கிடைக்காது. அப்போ பிசி கிறிஸ்டின்ஸில் இருக்கிறீங்க, ஓகே, டார்கெட் வித் கர்நாடகாவில் அப்ளை பண்ணி ஒருவேளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சென்ட் ஜான்ஸில் கிடைக்கல, கிடைக்கல கிடைச்சி தான் ஆகும் அப்படின்லாம் இல்லை.
பார்ட்டிசிபேஷன் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஈவன் தோ கெட்டிங் 150 மார்க் யூ கேன் பார்ட்டிசிபேட், யூ கேன் அப்ளை இட் செல். சரிங்களா? ஸோ அது மாதிரி இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிட்டேன். இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். இதில் இந்த பேமெண்ட்டு மெத்தடாலஜி எல்லாம் கேட்குறாங்க. ஒரு வேளை நீங்கள் நல்ல மார்க் எலிஜிபிலிட்டி வரீங்க, ஒரு அந்த டைமில் உங்களுக்கு ஹெல்ப் கேட்குன்னா தாராளமாக நீங்கள் கூப்பிடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அவன் ட்ரை டு ஹெல்ப் யூ அண்ட் கைட் தம். ஸோ தோஸ் யூ ஆர் எலிஜிபிள். செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜை டார்கெட் பண்ணுற மாணவர்களுக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்பந்தமான ஒரு கேட்டகரியில் தேடுற நிறைய மாணவர்களுக்கு நாங்கள் என்ன டார்கெட் பண்ணோம், ஃபஸ்ட்டு சிஎம்சி வெள்ளூர் டார்கெட் பண்ணோம். சிஎம்சி வெள்ளூரை பற்றி நிறைய தகவல்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்குறோம். அப்புறம் சிஎம்சி லூதியானா. ஸோ கிறிஸ்டின் மாணவர்களுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய டார்கெட்னா நம்மளுடைய செயின்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ். இதுக்கு அடுத்து மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் ஒரு கிறிஸ்டின் காலேஜை டார்கெட் பண்ணோம்னா they have to target the பனிமலர் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு அண்ட் மாதா மெடிக்கல் காலேஜ் லொக்கேட் இன் சென்னை. சரி, ஓகே. இது 2 காலேஜ் கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜஸ். இதுலேயும் உங்களுக்கு தேவையான தகவல்களும் அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் கட் ஆஃபும் இது மாதிரியெல்லாம் கொடுக்கறது ரெடியாக இருக்கணும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.